மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இதயம் மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். சென்ற வாரம் நிகழ்ச்சிக்கு அப்புறம் நிறைய மீட்டிங்லாம் போனேன். எல்லாம் எனக்கு கேட்குறாங்க, இப்போ தான் டாக்டர் சொக்கலிங்கம் மனன்றதை பற்றி இப்போ தான் புரியுது. இத்தனையோ வருடங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் போன வாரம் சொன்னது ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னாங்க. இந்த வாரம் அந்த தொடர்ச்சியாக சில கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ மனம் பற்றி நம்ம சொன்னோம். மனம்னா என்ன, உள்ளம் வேறு நேம்லாம் உண்டு, சைக்கிக்கின்ட்டு. அந்த பர்சனாலிட்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக போன வாரம் சொன்னோம். அடுத்த பர்சனாலிட்டி சி என்ற பர்சனாலிட்டி. இந்த சி என்ற பர்சனாலிட்டின்னா என்னான்னு பார்க்கணும். அது விளக்கமாக சொல்கிறேன், தயவுசெய்து அனைவரும் புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த பர்சனாலிட்டி மாதிரி எதிர்மறை எண்ணங்களால் வருகின்ற பர்சனாலிட்டி. எதிர்மறை என்னென்னா நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் எண்ணங்கள் தான். இதுதான் முக்கியமானது. இந்த டைப் சி என்ற பர்சனாலிட்டியை இந்த ஸ்லைடில் பாருங்களேன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி என்றதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் கம்ப்ரஸ்ட், கன்சீல்ட், நாட் கம்யூனிகேட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் வாழ்க்கையில் வாழும் பொழுது முகமூடி அணிந்து கொள்கிறார்கள். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி முகமூடி எடுத்து மாஸ்க் போட்டுக்கிறதில்ல, தன்னையே ஒரு கற்பனை முகமூடியாக போட்டுக்கொள்கிறார்கள். ஏன் அது போட்டுக்கிறாங்கன்னா, மறுபடியும் இந்த ஸ்லைடை பாருங்கள். தே ஆர் கம்ப்ரஸ்ட், கன்சீல்ட், நாட் கம்யூனிகேட்டிவ் என்ற டைப் சி என்பது கற்பனை முகமூடி போட்டுக்கொண்டு தன்னை யார் என்று மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த டைப் சி பர்சனாலிட்டியும் ஒரு எதிர்மறை எண்ணங்களால் வருவது. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த வாரம். இந்த டைப் சி பர்சனாலிட்டி இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா, மிக முக்கியமாக இந்த மாமியார் மருமகள் இடத்துலையும் ஏதாவது வேறு உறவுகள் இருக்கும்ல, அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. என்னை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிக்கக்கூடாது, அவங்களுக்கு திருப்பி தான் நடந்துக்கணும், அவங்க ஏமாந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு முயற்சி செய்யும் பொழுது தான் தன்னுடைய உள்ள இருக்கின்ற கருத்துக்களை வெளியில் தெரியாமல் வைத்துக்கொள்வது. இன்னொன்று பார்ப்பேன், கணவன் மனைவி என்கிட்ட சொல்லுவாங்க, என் கஷ்டத்தை அவங்களுக்கு சொல்லவே விரும்பலை. கணவன் சொல்லுவாங்க, என் கஷ்டம் என்னோடையே இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியக்கூடாது என்று கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது முக்கியமானது, எதுவோ பிரச்சனைகள் இருக்கும், 1 2 3 4 பிரச்சனைகளை போட்டு அது கம்ப்ரஸ் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க மனதிற்குள். ஞாபகம் வச்சுங்க, தே ஆர் கன்சீல்ட், தன்னுக்குள்ளே வைக்கிறது. தே ஆர் கம்ப்ரஸ்ட், மனதை மிக அழுத்தி பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வைக்கிறது. நாட் கம்யூனிகேட்டிவ், தன்னிடம் இருக்கின்ற வருத்தங்களையோ குறைகளையோ மற்றவர்களும் சொல்லாமல் வைத்துக்கொள்வது. இந்த 3 பர்சனாலிட்டியும் மிக மோசமான பர்சனாலிட்டி. என்னடா சொக்கலிங்கம் பயமுறுத்த நினச்சிடாதீங்க, இதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பர்சனாலிட்டி இருக்கின்ற இடமும் லாஸ்ட் டைம் சொன்ன என்ற எதிர்மறை பர்சனாலிட்டி ஆங்ஷியஸ், அவரேஷியஸ். அடுத்த வாரம் சொல்ல போகிற பர்சனாலிட்டி, இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது அவர்களிடம் அந்த ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லைங்க, அட்ரினலின், நார் அட்ரினலின், கார்டிசோல் என்ற ஹார்மோன் பல மடங்கு கூடிவிடும். இந்த ஹார்மோன்ஸ் பல மடங்கு கூடுவதற்கு காரணம் எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்களான பற்றி போன வாரம் சொன்னேன், சியை பற்றி ஒன்று சொன்னேன். இது ஏன் நினைக்கிறேன், ஒன்று இந்த கணவன் சொல்லுவான், என் கஷ்டம் என்னோடையே இருக்கட்டும், மனைவி சொல்கிறான், அவங்களுக்கு கஷ்டத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாது. மனிதனுடைய உறவுகளில் மிக முக்கியமானது ஒருவருக்கு ஒருவர் கம்யூனிகேட் பண்ணுவது தான். கலந்துரையாடல். எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அதே நிலையில்
உங்களுடைய துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற வல்லமையை நீங்கள் பெற வேண்டும். அது பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பலுவாக தெரியாமல் அந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த பாரம் என்ற பலு சுமை இல்லாமல் வாழ முடியும். அதுக்காக நீங்கள் ரொம்ப நினச்சிக்காதீங்க. சப்போஸ் இதை நீங்கள் கடைப்பிடிக்கலை, உங்கள் மனைவி நினைக்கிறாங்க தான் உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கோ கணவனுக்கோ உறவினர்களுக்கோ தன்னுடைய கஷ்டத்தை தெரியவிடாமல் வைக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த அழித்து வைத்திருக்கின்ற குணம் கம்ப்ரஷன் சொன்னல, இந்த ஹார்மோன்கள் பல மடங்கு கூடும் பொழுது அவர்களுக்கு ஒரு நாள் மாரடைப்போ ஸ்ட்ரோக்கோ வந்து அதில் அவஸ்தைப்படுவது மட்டுமல்ல, 2-3 நிமிடத்தில் இறந்து விடுவதற்கு கூட அவர்கள் காரணமடைகிறார்கள். ஸோ இறப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த எதிர்மறை எண்ணங்களான இந்த ஏ என்ற போன வாரம் சொன்னது, சி என்ற கம்ப்ரஸ்டு பர்சனாலிட்டியை இந்த வாரம் சொல்லிக்கொண்டு இருப்பது மிக மிக முக்கியம். தயவு செய்து இந்த முகமூடி அணிவதை தவிர்த்து விட்டு, இந்த கற்பனையான முகமூடி, முகமூடி அணிந்து கொள்ள மாஸ்க் போகிறதில்ல, மாஸ்கிங் தெம் செல்ஃப் அப்படி விட்டுட்டு we all must unmask yourself. அந்த அன்மாஸ்க் என்ற எடுத்துவிட்டு உங்களை யார் என்று மக்கள் தெரிந்து கொண்டு அதிலிருந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உங்களுடைய அழுத்தத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு நீங்கள் சுமையாகவோ பாரமாக வாழாமல் கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் தத்துவம். ஸோ இனிமேல் தயவு செய்து எவரும் சி என்ற பர்சனாலிட்டி இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக ஒன்று சொல்லுகின்றேன், இந்த சி என்ற பர்சனாலிட்டி இருக்கும் பொழுது இளம் பெண்களுக்கும் 22, 24, 18 வயது பெண்களுக்கு கூட, கல்லூரி மாணவர்களுக்கு கூட இந்த சி என்ற பர்சனாலிட்டி இருப்பதால் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 18, 20, 22 வயது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இவங்களாம் பாவம் இளமை, அவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் என்ற அந்த கார்டியாக் ப்ரொடக்டிவ் பிரெயின் ப்ரொடக்டிவ் ஹார்மோன், அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன் இரத்த குழாய் அடைப்பை தடுக்கின்ற சக்தி. ஆனால் இந்த முகமூடி அணியும் பொழுது, அட்ரினலின் சுரக்கும் பொழுது ஈஸ்ட்ரஜனுடைய சக்தியை இழக்க வைத்து அந்த சிறு வயதிலேயே, சொன்னால் பயந்து விடுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள், அந்த இளம் வயது பெண்களுக்கு மாரடைப்பு என்ற கொடிய நோய், 2வது மார்பக புற்றுநோய், ஓவரியன் சிஸ்ட், ஏன் இப்பொழுது யுட்ரைன் கர்ப்பப்பை புற்றுநோய் கூட 20-21 வயதிலேயே வருவதாக உலக ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. இது அனைத்தும் வருவது கிருமிகளால் வருவதல்ல, உண்ணுகின்ற உணவினால் வருவதல்ல, எதிர்மறை எண்ணமான டைப் சி என்ற பர்சனாலிட்டினால் வருகின்றது என்று நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றையிலிருந்து சி என்ற முகமூடி அணியும் பழக்கத்தை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேயே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சில சம்பவங்கள் நாம் சினிமாவில் பார்ப்பதை விட, கதைகளில் படிப்பதை விட நம்மை மிகவும் மனம் நிகழச் செய்யக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இந்து முஸ்லீம் வேற்றுமைகளை எவ்வளவு விதைப்பதற்கு இந்த அரசியல் ரீதியாகவும் அல்லது வகுப்புவாதத்தின் அடிப்படையிலும் செயல்படக்கூடியவர்கள் செயல்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் மனிதாபிமானம் என்பது எந்த அளவுக்கு வேர் கொண்டிருக்கிறது, எப்படி இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்கிறார்கள், ஒருவருடைய துயரத்திலிருந்து இன்னொருவரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு முயற்சிக்கிறார்கள் என்பதை பற்றிய அவ்வப்போது படிக்கிற செய்திகள் என்பது
மதவாதம் என்பது இந்த நாட்டில் எவ்வளவு வளர்க்கப்பட்டாலும் அடிப்படையாக மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆதாரமான உறவுகளை ஒருபோதும் பிரிக்க முடியாது. இந்து முஸ்லீம் என்கிற அந்த வேற்றுமை உணர்வை எல்லா இடத்திலும் விதைக்க முடியாது என்பதற்கு சாட்சியமாய் சமீபத்தில் படித்த மனதை மிகவும் நெகிழச் செய்த ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி சொல்லக்கூடிய பல உண்மைகள் நமக்கு இருக்கின்றன. குவைத் நாட்டிலே ஒரு வழக்கு. ஆத்திமுத்து என்கிற ஒரு தொழிலாளி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் மிகவும் வறுமையான குடும்ப பின்புலத்தை சேர்ந்தவர். அவரும் அங்கு கேரளாவை சேர்ந்த சாஜித் என்கிற ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளியும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இருவரும் ஒரே அறையில் தங்கி இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் வியாழக்கிழமை இரவு, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு விடுமுறை. வியாழக்கிழமை இரவு அவர்கள் நெடுநேரம் பேசி கொண்டிருந்த போது ஒரு சிறிய வாய் தகராறு சண்டையாக மாறி கோபத்தில் ஆத்திமுத்து ஒரு கம்பியை எடுத்து சாஜித்தை தாக்குகிறார். அப்படி அவர் தாக்கிய போது சாஜித் அதிலே இறந்து விடுகிறார். குவைத் நாட்டினுடைய சட்டப்படி இப்படி கொலை குற்றத்திற்கு அங்கு மரண தண்டனை தான் சட்டம். அப்படி இருக்கிற போது மரணத்தை எதிர்நோக்கி அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்படி மரண தண்டனையிலிருந்து ஒருவர், இது குவைத் நாட்டு சட்டப்படி, அவர் வெளியே விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் எந்த நபர் கொலை செய்யப்பட்டாரோ அந்த நபருடைய குடும்பத்தினர் அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். அப்படி மன்னிப்பு வழங்கினால் அவரை விடுதலை செய்வார்கள். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்கு மன்னிப்பாக பணத்தை பெற்றுக்கொண்டு, மன்னிப்பிற்காக பணம் பெற்றுக்கொண்டு மன்னிப்பு வழங்குகிற பழக்கம் கூட சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தன்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றும்படி, அதாவது ஆத்திமுத்துவினுடைய மனைவி அந்த இறந்து போன சாஜித்தினுடைய குடும்பத்தாரிடம் போய் கெஞ்சுகிறார். அப்படி கெஞ்சுகிற போது தான் அவர்களும் மிக மோசமான வறுமையில் இருப்பது தெரிகிறது. தன்னுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டதால் தங்களால் இனிமேல் வாழ்வதற்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. எனவே 30 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தாங்கள் மன்னிப்பு கடிதம் தருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். திரும்ப ஆத்திமுத்துவினுடைய மனைவியான மாலதி திரும்பவும் வந்து தன்னிடமிருந்த நகைகள் மற்ற எல்லாவற்றையும் விற்றாலுமே கூட ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டுமே அவரால் திரட்ட முடிகிறது. உடனே அந்த 5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு போய், என்னால் இவ்வளவுதான் திரட்ட முடிந்தது, இதை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் என் கணவருக்கு மன்னிக்கும்படி, அவரை விடுதலை செய்யும்படி ஒரு கடிதங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர்களோ, எங்கள் வீட்டில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரே நபர் அவர்தான், அவரை நம்பித்தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் இருந்தது, ஆகவே நீங்கள் எப்படியாவது 30 லட்சம் ரூபாய் கொண்டு வாருங்கள், அப்படி கொண்டு வந்தால் விடுதலை செய்கிறோம் என்று அவர்கள் கைவிரித்து விடுகிறார்கள். அப்படி சொன்னதும் அவர் வேறு வழி இல்லாமல் மலப்புரம் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஹாஜியாரை, அந்த ஹாஜியாரை, அதாவது முஸ்லீம் லீக் தலைவரை போய் சந்திக்கிறார்கள். அந்த முஸ்லீம் லீக் தலைவரை போய் சந்தித்து, இதுபோல் ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு செய்ய முடியுமா, உதவி செய்ய முடியுமா என்று கேட்டு கதறுகிறார். உடனே அந்த முஸ்லீம் லீக் தலைவர் அவர் சொல்கிறார், நீங்கள் போய்விட்டு 2 வாரங்கள் கழித்து வாருங்கள், உங்களுக்கு தேவையான 25 லட்சம் ரூபாயை நான் ஏற்பாடு செய்து வைக்கிறேன் என்று அனுப்புகிறார். ஆனால் ஆத்திமுத்துவின் மனைவி மாலதிக்கு நம்பிக்கையே வரவில்லை. இந்த காலத்தில் யார் 25 லட்சம் ரூபாயை எடுத்து கொடுப்பார்கள்? நிச்சயமாக தன்னுடைய கணவர் கண்காணாமல் குவைத் நாட்டில் அவர் மரணத்தை தழுவப் போவது உறுதி என்று அவர் நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார். அப்போதுதான் அங்கே மலப்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் லீக் தலைவரிடமிருந்து அந்த செய்தி வருகிறது. என்னவென்றால் 25 லட்சம் ரூபாய் தயாராகிவிட்டது, வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று. உடனே அவர் இங்கே கிளம்பி செல்கிறார். அவரோடு இன்னொருவரையும் அவர் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து இவரிடமிருந்து 5 லட்சத்தையும் சேர்த்து 30 லட்சத்தை கொண்டு போய் அவர்களுடைய குடும்பத்திடம் கொடுத்ததும் அவரை மன்னித்து விடும்படி, ஆத்திமுத்துவை மன்னித்து விடும்படி அவர் கடிதம் எழுதி கொடுக்கிறார்கள். இப்பொழுது அந்த கடிதம் இந்திய தூதரகத்திலிருந்து வழியாக குவைத் சிறை அதிகாரிகளுக்கு, குவைத் அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டவுடன் ஆத்திமுத்து விடுதலையாகி விடுவார். இந்த சம்பவம் என்பது உண்மையில் ஆத்திரத்தில் தவறாக செய்துவிட்ட ஒரு கொலை. ஆனால் அந்த நாட்டு சட்டப்படி விடுவிப்பதற்கு பணம் தேவை. ஆனால் கொல்லப்பட்டவர், கொலை செய்தவர் ஒரு இந்துவாக இருந்தாலுமே கூட ஒரு முஸ்லீம் சமுதாயம் அவரை காப்பாற்றுவதற்காக போய் நிற்கிறது, பணம் திரட்டி கொடுக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் இந்து முஸ்லீம் என்கிற வேற்றுமைகள் எல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற பொய்யான வேற்றுமைகள். உண்மையில் அடித்தட்டு மக்களிடையே அல்லது மக்களை நேசிக்கக்கூடிய மத தலைவர்களிடையே இந்துக்கள் முஸ்லீம்கள் என்கிற வேற்றுமை உணர்ச்சிகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இறை நம்பிக்கை உள்ள எவருடைய இதயத்திலுமே அத்தகைய வெறுப்புணர்ச்சி இருக்காது, கருணை தான் நிரம்பி இருக்கும். அப்படி பார்க்கிற போது யார் இந்த வெறுப்பை விதைக்கிறார்களோ அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கூட அவர்கள் அந்த உண்மையிலேயே அவர்களை மதம் சார்ந்தவர்களாக கருத முடியாது, அல்லது அவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக கருத முடியாது. அப்படி பார்க்கிற போது
இந்த விஷயத்தில் அங்கு அன்பும் மனிதாபிமானமும், ஒரு மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும், ஒரு குடும்பத்தினுடைய வறுமை போக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய மனதில் இருந்திருக்கிறது. அங்கு மதம் நிற்கவில்லை, மனிதாபிமானம் தான் நிற்கிறது, மனிதனுடைய உயர்ந்த உள்ளம்தான் நிற்கிறது. அப்படி பார்க்கிற போது இங்கு இந்து முஸ்லிம் என்ற வேற்றுமைகளை பரப்புகிறவர்கள் இந்த செய்தியை பார்த்து வெக்கி தலைகுனிய வேண்டும். ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு ஆதரவாக, இன்னொருவரை பாதுகாப்புவராக இருக்கிற சமூகம்தான் இந்திய சமூகம். நம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே அதுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் பல வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும், அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில பொருளாளர் திரு வீர அருண். ஒரு அமைப்போட பொருளாளர் அப்படிங்கிற முறையில் மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மீனவர்களோட பிரச்சனை என்ன, இயற்கை சீற்றம் ஏற்படும் போது அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்போட மாநில பொருளாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு அமைப்போட பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னும் போது மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை. தமிழகம் முழுவதும் இருக்கிற கடலோர மாவட்டங்களில் இருக்கிற மீனவர்கள் நிறைய பிரச்சனைகளில் உள்ளாக்கப்படுறாங்க. எல்லைக்கோடு ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லை தாண்டி போனால் சிங்கள இராணுவம் மூலமாக சிறைப்பிடிக்கப்படுறதும், அவங்களோட பொருள்கள் தொடர்ந்து சிறையெடுக்கப்படுறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ சமீபத்திய இந்த புயல் இதை ஒரு பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள மாநிலத்தையே பேரிடர் மாநிலமாக அறிவிக்கணும்னு சொன்னபோது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை இன்னைக்கு வெளியிடலை. முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கில் மீனவர்கள் மாயமாயிருக்காங்க, உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய குடும்பங்கள் இன்னைக்கு தச்சளிச்சிட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தோட அணுகுமுறை எப்படி இருக்கு? ஸோ இந்த துறை சார்ந்தும் இங்கே அவங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்தும் நிறைய பேச வேண்டியிருக்கு. முதல்ல ஒரு அமைப்போட பொருளாளராக இன்னைக்கு மீனவர் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்கு சார்? தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு 1076 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு கடற்கரை உள்ள ஒரு பகுதி. இப்போ அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு 13 தமிழன் சார்ந்த மாவட்டம், பாண்டிச்சேரியத்தை 14 மாவட்டங்கள்ன்ற மாதிரி அந்த மாவட்டம் இருக்குது. நீங்கள் அந்நிய செலாவணி பார்த்தா கூட ஒரு 4000 கோடி, சுமார் 4000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டு தரக்கூடிய. ஆனால் என்னென்னா இதை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஒரு தனியாக ஒரு அமைச்சகம் இருக்குன்னு ஒரு பெயரளவுக்கு இருந்தாலும் கூட இந்த புயல் இயற்கை சீற்றங்கள் போது அதற்கான உதவிகள் என்பது பொறுத்தவரையிலும் அந்த இதுக்கு இல்லை. உதாரணமாக கடந்த முறை நடைபெற்ற தானே புயல், அது பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் 3 மாவட்டங்கள் தான் வந்து கடலூர் கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் கூட அதிலும் கூட போதுமான நிவாரணம் என்பது மீனவர்களுக்கு வழங்கப்படலை. ரெண்டாவது, கடற்கரை மீனவர்களை அவர்கள் வந்து கூட்டுறவு சங்கம் மூலமாகத்தான் பராமரிக்கிறாங்க. அந்த கூட்டுறவு சங்கத்தில் பராமரிக்கிற போது அதில் என்னென்னா அதில் என்ன உதவியோ அதை தவிர வேறு எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உதாரணமாக நாங்கள் வெறும் கடல் சார்ந்து மட்டும் நாங்கள் இல்லை, அதுக்கப்புறம் உள்நாட்டு மீனவர்களையும் ஏரி குளங்கள் சேர்ந்தவங்களே நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் இருக்கோம். அவங்களும் மீனவர் சேர்த்தா மீனவர்ன்ற ஒட்டுமொத்தத்தில் சொல்கிறோம். ஆனால் இந்த குறிப்பாக இப்போ நடந்த ஓகே புயலை ஒட்டி வர்ற போது பார்த்தோம்னா ஒரு 29ஆம் தேதி வரையிலும் புயல் என்ற வார்த்தையே இல்லை. கனமழை என்று தான் வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் 29 6:30 மணிக்கு தான் அந்த புயல் என்ற வார்த்தை வருது. ரெண்டாவது, இங்கே மீனவர் தொழிலில் கன்னியாகுமரி தான் முதன்மையான மாவட்டமாக சொல்ல முடியும். தமிழ்நாடு தலைநகராக இருந்தால் கூட அவர்கள் அதாவது முதல்ல இந்தியாவில் விசைப்படைன்னு ஆரம்பிக்கிற போதே அதை உடனே அக்காமடேட் பண்ணவங்க கன்னியாகுமரி மாவட்டம். அவங்க குளச்சல் துறைமுகன்ற முறையில் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க நல்ல சிறப்பாக போனாங்க. அதுக்கு பிறகு சென்னையில் வந்தபோது கூட பெரும்பான்மை அந்த ஊர் சேர்ந்தவங்க தான் இங்கே சென்னையில் வந்து தொழில் செய்தாங்க. அதுதான் வந்து அதோட இது. அப்போ அவர்களை பொறுத்தவரை இன்றைய அவங்க தொழில் என்பது வெறும் அரசாங்கம் சொல்லக்கூடிய 20 கடல் மைல் மட்டும் இல்லை. அவர்கள் பார்த்திங்கன்னா அண்டை நாடுகளுக்கே போய் செல்லக்கூடிய வாய்ப்புள்ளவங்க.
அப்படி ஒரு சிறப்பான தொழில் செய்திருந்தவங்க அவங்க கேரளாவோடு அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன துருசுன்னா இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கடலில் நீர்மை இருந்தால் கூட மொத்தம் கடல் வளத்தில் பார்த்தோம்னா பிடிப்பில் பார்த்தோம்னா 4000 நம்ம இருக்கோம். நம்முடைய சின்ன மாநிலமான கேரளா முதன்மையான இருக்காங்க. ஏன்னா அதற்கு அந்த அரசு அது கொடுக்குற ஊக்கம் அவர்களை பராமரிக்கிறதுன்றதை நம்ம அதை பார்க்கணும். ஆனால் இப்போது அந்த ஓகே புயலை ஒட்டி கூட பார்த்தோம்னா நடந்த பிறகு இன்னும் இப்போ மாயமான வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம். மீனவர்களோட எல்லைகள் இதெல்லாம் நம்ம பேசும்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ சமீபத்திய இந்த புயல் பாதிப்பு ஓகே புயல் அப்படிங்கிறது மீனவர்களுக்கு சரியான முறையில் அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எப்போ வெளியானது? உண்மையான தகவல் அவங்களுக்கு எப்போ போய் சேர்ந்துச்சு? அது ஓகே புயல் என்பது வைகரமாக அறிவித்தது என்பது 29 காலையில் தான். ஆனால் அங்கே மீன்பிடி தொழில் என்பது 24ஆம் தேதியே போனால் தான் ஒரு 10 நாள் பொறுத்து திரும்ப வருவாங்க. அவங்க புயலுக்கான ஏற்பாடு இல்லை. ஆனாலும் அதுக்கு முன்னாலேயே அரசாங்கம் வானிலை மூலமாக கனமழை என்று தான் அங்கே சொல்லிட்டு இருந்தது. அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை மழை என்பது ஒரு பிரச்சனையாக இல்லை. அந்த முறையில் தான் 24ஆம் தேதியே அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க. ஒரு 10 நாள் பொறுத்து திரும்பி வருவாங்க. குறைந்த 7 நாள் இல்லைன்னா ஒரு 10 நாள்ன்ற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வர்ற சூழலில் இப்போ 29 புயல் வந்த சூழலில் அவங்க காணான்ற மாதிரி வருது. ஆனாலும் கூட 29லேருந்து 1ஆம் தேதி வரலும் இப்போ நீங்கள் பத்திரிகையை பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பற்றியான எந்த வார்த்தையும் இருக்காது. ஏரி நிறைந்தது, குளம் நிறைந்தது, மரங்கள் விழுந்தனன்னு இருக்கும் தவிர மீனவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட 1ஆம் தேதி பத்திரிகைகளோடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏன்னா வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு நாங்கள் இருக்கிறதால. இப்போ அப்படி இருக்கிற சூழலில் அன்றைக்கி வர்றபோது எங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி புயல் காலங்களில் இல்லை ஏதோ ஒரு இடர் வர்றபோது விசைப்படகுல சில பாதுகாப்பு பொருட்கள் கொடுப்பாங்க, சேஃப்டின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதோடு பார்த்திங்கன்னா அது எங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு நான் வாங்குறது தான். அரசாங்கம் கொடுக்குறதுனால ஒரு நாமினலாக கொடுக்குறது தான் மற்றும் நாங்கள் வாங்குறது தான். அதே மாதிரி எங்களுக்கான ஒரு கருவி நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக நாங்களே சில கருவிகளை வச்சுட்டு இருக்கிறோம். அது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 20 கடற்மைல் தூரத்துக்கு நாங்கள் பேசலாம். ஆனால் அவங்க தர்ற பொருள் அந்த தூரத்துக்கு போகாது. அந்த முறையில் தான் அது இருக்குது. ஆகவே நம்ம முதல் நாள் வரலாம் அவங்க என்னென்னா வருவாங்கன்றது தான் நம்ம ரொம்ப இதுவாக இருந்தோம். 1ஆம் தேதியில் எந்த பத்திரிகையிலும் மீனவர்களை பற்றி எந்த வார்த்தையும் இல்லை. அப்புறம் 2ஆம் தேதியிலேருந்து தான் வர ஆரம்பிச்சது. வர்றபோது 1-2 பேர் பிணங்கள் ஒதுங்கிய பிறகு என்னாச்சு ஏதுன்றது தான் பிரச்சனையாக வந்தது. குறிப்பாக அந்த இடம் பொறுத்தவரை இது கன்னியாகுமரி என்பது வங்கம், இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல் 3த்தையுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த முறையில் இது நடந்து முழுக்க அரபிக்கடல் ஒட்டி அது இருக்கக்கூடிய பகுதி. அதிலும் குறிப்பாக துத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த முக்கிய பாதிக்கப்பட்ட ஊரில் அவங்கள பொறுத்தவரையிலும் மற்ற கிராமங்கள்லாம் கூட 7 நாளில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் துத்தூரில் போகிறவங்க குறைஞ்சது வர்றது 30 நாளோடு ஆகலாம். ஏன்னா அவங்க அடுத்த சொன்ன மாதிரி அந்த அண்டை நாடுகளுக்கே போய் தங்கி மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க. அது கூட எங்களுக்கு சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவாக அரசாங்கத்தோடு கம்பேர் பண்ணி மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வரபோது அவங்க இதெல்லாம் இவ்வளோ வருமானம் வரும் இவ்வளோ வரும்போது அப்போ துத்தூர் கிராம மக்கள் நாங்கள் வருஷத்துக்கு நாங்கள் அவ்வளோ சம்பாதிக்கிறோம். ஆகவே நீ சொல்கிறதுலாம் எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. ஆகவே நீ ஆழ்கடல் மீன் எங்கள் கிட்ட பறிக்காத. ஏன்னா இதோட ஆழ்கடல் மீன்றதுக்காக ஒரு திட்டத்தை மோடி வந்தவர் கொண்டாந்தார். அதை அவங்க அப்டேட் பண்ணாங்க. இது எங்களுக்கு இருக்கிறது இது போதும், இதையே கொஞ்சம் வேறு என்ன பண்ணலான்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணாங்க. அதை பண்ணலை. அந்த முறையில் வர்றபோது இது புயல் வந்தது. புயல் வந்த பிறகு என்னென்னா அவங்க 3ஆம் நாள்லேயே அவங்க அதை பற்றி அரசாங்கத்தை அப்பீல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்குது, ஏன்னா அவங்க இதுவரையில் எந்த தகவலும் இல்லை, அவங்க கையில் போயிருக்கிற அப்பாரட்டஸ் ஒர்க் பண்ணலை, ஒர்க் பண்ணாத போது எங்களை தொடர்பு எங்கள் எல்லையில் இல்லை. ஆக அரசாங்கம் உடனடியாக தேடுதல் வேட்டை பண்ணுற மாதிரி. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் அவங்க எப்படியும் ஒரு வார காலமாக அவங்க எந்த முயற்சியும் பண்ணலை. இதுக்கிடையில் நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போகிறாங்க. அவங்க போன பிறகு மீண்டும் அவங்க ஏன்னா அவங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமாக பேசப்படுற மந்திரி அந்த மாதிரி தான். அந்த முறையில் அவங்க சொல்லுகிற போது அவங்க நல்லா சொன்னாங்க, நம்பராக சொன்னாங்க. மீனவர்களாக சொல்ல 10 நம்பர்ஸ் போச்சு, 10 நம்பர் வந்துச்சு இப்படின்ற மாதிரி அவங்க அதுவே மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்குச்சு. ஒரு உயிரை போய் நம்பர்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. அது அங்கே ஜனங்க ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே குறிப்பாக அதிகமான கிறித்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த முறையில் அவங்க சர்ச்சோடு அதிகமாக கான்டாக்ட் இருக்கும்போது அங்கே ஜனங்க நார்மலாக தமிழ்நாட்டிலேயே ஓரளவுக்கு போராட்ட சிந்தனை உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. ஆகவே அவர்கள் அன்றைக்கி உட்கார்ந்து இது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி.
ஆனாலும் அரசு தமிழக அரசை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் அரசு இருக்கா, முதலமைச்சர் இருக்காரா, மீன்வளத்துறை அமைச்சர்னு இருக்காருன்றது நமக்கு தகவலே இல்லை. போய் மத்திய அமைச்சர் போய் பேசுகிறாரு. அப்படி இவங்களுக்கு சம்மந்தமாக எந்த வார்த்தையும் எல்லாருமே ஆர்கே நகர் தேர்தலில் தான் அவங்க இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த வரப்போது அவங்க சில முயற்சிகள், ஏன்னா அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ற முறையில் அவங்ககிட்ட இருக்கிற இதில் ஒரு அந்த எல்லா இதுவும் பயன்படுத்தி பார்க்குறதுன்ற. பட் அதை கூட என்னென்னா எங்களோட கருத்து என்னென்னா அதை உட்பட இன்னும் விரைவாக ஹெலிகாப்டர் மூலமாக அல்லது வேறு வடிவங்களை பண்ணியிருந்தால் உடனடியாக மீட்டிருக்க முடியும். ஆனால் இப்போது நீங்கள் வந்து தேதி பார்த்தீங்கன்னா அவங்க போனதுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 15 நாள் 16 நாள் ஆகிப்போச்சு. இனிமேல் நான் மாயம் சொல்லிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு இறப்புக்கு வருவதான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போது 2 நாட்களாக நமக்கு பிணங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. வர்றதோடு பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து எல்லாமே அதாவது அந்த சேஃப்டியெல்லாம் போட்டு தான் இருக்காங்க. கையில் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க அந்த கான்டாக்ட் பண்ணுறதுக்கான எதையும் பயன்படுத்துவோம். ஏன்னா அது எல்லாமே ரீசார்ஜபிள் பண்ணி தானே பண்ணணும். ஆகவே அவங்களால தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாக ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம். அதை ஒட்டி அவங்க ஜனங்க மாதிரி ஒரு எழுச்சியாக நிற்கிறாங்க போகிறாங்க. ஆனால் அரசாங்கம் அதற்கான எந்த இதுவெல்லாம் பண்ணலை. நிச்சயமாக சார், இந்த 29ஆம் தேதி இந்த அறிவிப்பு சொல்கிறாங்க புயல் அபாயம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே மீனவர்கள் பயணப்பட்டுட்டாங்க. அப்படின்னும் போது இந்த அபாயகரமான ஒரு சூழலை முன்னாடியே நம்ம யூகிச்சிக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குது. அதற்கான ஒரு நடைமுறைகளை வந்து தமிழக அரசாங்கம் செயல்படுத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலும் இருந்திருக்கு இல்லைங்களா? புயல் இந்த கூண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி மீனவர்கள் போனாங்கன்னு உங்க இடத்துல இருந்து நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் போயிருக்காங்க வந்திருக்காங்க? ஏன்னா இந்த பாதிப்புன்னு சொல்லும் போது கூட அந்த எண்ணிக்கையிலையும் மத்திய அமைச்சருக்கும் மீன்வளத்துறை அமைச்சருக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அவங்களுக்கே இன்னும் எவ்வளவு பேர் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. மீனவர்கள் தான் அதையும் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அதுவும் அதில் ஒரு சின்ன என்னன்னா சீதாராமன் அவர்கள் ராமேஸ்வரம் மாதிரி யோசிக்கிறாங்க. ராமேஸ்வரத்து தான் போவதற்கு அனுமதி பெற்று போகணும். அதாவது போகணுன்னா இங்கே எத்தனை பேர் போகிறோம், யார் போட்டில் போகிறோன்னு சொல்லணும். நான் இந்த சென்னையிலையோ இல்லை அங்கே தேவையே இல்லை. அவங்க அதே மைண்டில் வச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, அவங்க பாரு 20 கடல் மீது தாண்டி போயிருக்காங்க திரும்ப சொன்னாங்க. அது எங்களுக்கு எல்லையே கிடையாது. அங்கே பொறுத்தவரை எங்களுக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் போகிறது தான். அப்போ அது வந்து நிச்சயமாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து ஏதோ பொதுவான வானிலை மாதிரி சொன்னால் அது எங்களுக்கு. ரெண்டாவது நீங்கள் கூண்டை பற்றி சொன்னீங்க, அங்கே துறைமுகத்தை ஒட்டி தான் கூண்டு இருக்கும். தூத்துக்குடியில் தான் துறைமுகம். அப்போ அது கன்னியாகுமரிக்கான ஒரு ஏற்பாடு அது இருக்காது. ஏன்னா கன்னியாகுமரி வேறு தூத்துக்குடி வேறு. சுனாமியில் பார்த்தோம். ஆமாம், தூத்துக்குடி கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லை, ஆனால் கன்னியாகுமரி கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆகவே அது மட்டும் இல்லை, இவங்க அதுக்குன்னு பல ஏடி ஆஃபீஸ் இருக்குது. அவர்கள் மூலமாக எங்களை எச்சரிக்கை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். அது பண்ணலைன்றது தான் இப்போ அவங்க குற்றச்சாட்டாக சொல்கிறது ஏற்பாடு என்பது இருக்கின்றது தான். நம்ம இன்னைக்கு இறப்பு அப்படின்னு சொல்கிற எண்ணிக்கையை நம்ம முயற்சிகள் முன்னாடி எடுத்திருந்தா இதை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழலை தமிழக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அதில் பொறுத்தவரை என்னென்னா எங்களை பொறுத்தவரையிலும் அது இன்னொரு கோரிக்கை வச்சாங்க, தேடுதலில் எங்களையும் பயன்படுத்துங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து கடல் நீரோட்டம் தெரியும், எந்த பக்கம் போகணும்னு தெரியும். சென்னையிலே ஒரு இதே மாதிரி புயலில் காணாமல் போன போது இப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோன்னா, இல்லை இவங்க போய் மகாபலிபுரம் பக்கம் தேடுறாங்க, இல்லை இவங்க ஆந்திரா அல்லது மேற்கு வங்க வரலும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னபோது அங்கே தேடவே இல்லை. கடைசியில் சிட்டகாங்கில் போய் அவன் ஒதுங்கி அங்கே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நாங்கள் இங்கே ஒரு 3 மாதம் தேடிட்டுக்கிறோம் அப்படி. ஆகவே எங்களை பயன்படுத்துறதுக்கும் தயாராக இல்லை. அதான் இப்போ தான் இன்னொரு கோரிக்கையும் வருது, கோஸ்ட் கார்டு போன்ற வேலைகளில் மீனவர்கள் பயன்படுத்தணும். அதுவும் குறிப்பாக இப்போ இன்னொன்று வருதுன்னா யாராவது ஒருத்தர் தமிழ் தெரிஞ்சவராக இருக்கணும். இந்த ராமேஸ்வரத்தை ஒட்டி வருது. ஏன்னா அவன் ஹிந்தியில் பேசுகிறான், நம்ம லாங்குவேஜ் புரியல, அதை ஒட்டி ஃபயரிங் வரும்போது இப்படி ஒரு கோரிக்கை புதுசாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த தொழில் சார்ந்து என்ன பண்ணலாம், இந்த படைகள் பயன்படுத்தும் போது இது யார் இருக்கணும் அப்படின்னு உட்பட பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க அதை பண்ணலைன்றது தான் அதுக்கான எங்களுக்கு தகவல் இல்லை அப்படின்றது தான் எங்களுக்கு கருத்து. இந்த ஓகே புயல் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா உயிர் சேதம் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுடைய உபகரணங்களும் அதிக அளவில் பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? அதான் விசைப்படகுகள் இன்னும் எல்லாம் வந்த பிறகு ரெக்கவர் ஆன பிறகு தான் தெரியும். இவ்வளோ நாள் போன பிறகு அது செயல்படாமல் போகிற போது அங்கேயே முழுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை விசைப்படகு முழுச்சின்ற விவரம்லாம் இன்னும் வரலை, வந்து சேர்ந்த பிறகு தான் அது தெரியும். இப்போ கொடுத்துருக்க கணக்கு கூட இந்த 29ஆம் தேதி முன்னால் யார் போயிருப்பான்றதான் சொன்னாங்க. தவிர நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முன்னாலேயே போக வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு இவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது இவங்களை பொறுத்தவரை கேரளா வரலாம் போய் மீன் பிடிப்பாங்க.
கேரளாவில் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றவங்களும் உண்டு. ஏன்னா கேரளாலும் புயல் வர்றபோது அங்கே என்னாச்சு, பல பேர் அங்கே போயிருக்காங்க. தூத்துக்குடி மீனவர்களே கேரளாவில் போய் இறந்துருக்கிறதா தகவல் வந்து தான் அந்த மீனவர்களை போய் அவர் சந்தித்து பேசியிருக்காங்க. ஆக இன்னும் உடனடியாக கணக்கு என்பது கரெக்டாக சொல்ல வாய்ப்பே இல்லை. அது இன்னோடு கூடுதலான ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ துத்தூர் மட்டும் ஒரு 40 பேர் படத்தை இன்றைக்கி போட்டு வச்சுருக்காங்க. போட்டு இவர்கள் வந்து இவங்க யாரும் இப்போ இல்லை, அப்போ இறந்ததாக கருதப்பட வேண்டியவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் இல்லைன்ற மாதிரி இனிமேல் ஒவ்வொரு கிராமமும் தங்கள் கூட்டத்தை போட்டு யார் ஏன்னு சொன்னாலும் ஒழிய நம்ம கண்டுபிடிக்கிறதான வாய்ப்பு இல்லை. அது அப்படி இருக்காதுன்னு இதுவாக இருக்குது. அதுதான் ஒரு ஏற்பாடு. அதுவும் குறிப்பாக நான் இன்னொன்று கூட சொல்லணும், சென்னை மாதிரி இடங்கள் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா சென்னை மீன்பிடி துறைமுகம், சென்னை மீன்பிடி துறைமுகத்தில் 100க்கு 60 பேர் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவங்க, ஆந்திரா பீப்புள். அவங்க கணக்கே எங்கிட்ட கிடையாது. அதாவது நீயே தெரியுமா போட்டில் ஏறு, அதுதான் ஏற்பாடு. ஏன்னா இப்போ வந்து அந்த மீன் தொழில் வந்து இப்போ லாபகரமாக தொழில் இல்லாத போது அதில் வந்து தொடர்ந்து உதாரணமாக போன இந்த தானே புயலிருந்து இதுவரையிலும் பெருசாக ஒன்றும் போட்டு போகலை. மீன்பிடி தடைக்காலம் வந்தது, அதுக்கு பிறகு வந்து இந்த கப்பலுடைய இதுவால் மீன் அப்படி வர்றபோது அந்த மீன் தொழிலில் லாபகரம் இருப்பது அவங்க கொஞ்சம் ஒதுங்கி நிற்க வேண்டிய தொழில் இருக்குது, வேறு ஏதாவது தொழில் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இவங்க ஆள் வேணும் போது அண்டை மாநிலங்களும் கொண்டாடுறாங்க. அது அங்கே கன்னியாகுமரியில் அது வாய்ப்பு கம்மியானா கேரளாவிலேருந்து வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை விட அங்கே இதுவாக இருக்க வர வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு பிரச்சனையால் இருக்குது. அதை மீன் சொல்லி தந்து யோசிக்கணும். அப்போ எப்படி நீங்கள் சென்னையில் கேட்டால் யாருக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆந்திரா பீப்புள், திருவண்ணாமலை, ஏதாவது இது அங்கேருந்து வந்து இங்கே மீன் பிடிக்கிறாங்க. ஆகவே அது வந்து அவ்வளோ அதுக்கான தயாரிப்பே இல்லை. அதாவது யார் போகிறா யார் வரா எந்த கணக்கு ஒன்றுமே இல்லை. அரசாங்கம் வந்து உதாரணமாக மீனவர் வாரியன்னு வச்சுட்டுருக்கு. அவள் யாருக்கு இருக்குன்னா, யார் சொசைட்டிக்குள்ளே இருக்கானோ அவனுக்கு தான் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எந்த வித நலனும் பலனும் கிடையாது. ஆகவே நீங்கள் அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும். எண்ணிக்கலாம் நிச்சயமாக சென்னை மாதிரி இடத்துல நடந்ததுன்னா உங்களால் எண்ணிக்கையே சொல்ல முடியாது. அதுதான் அது கொஞ்சம் அது இவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் மீனவர்ன்ற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட இன்றைக்கி அவர் பேச தயங்குறாரு. அது கொஞ்சம் இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் எங்களை பயன்படுத்தி ஹெலிகாப்டர் மட்டத்தில் போனால் நம்ம எந்த பக்கம் போனால் அப்படி போகலாம். ஏன்னா அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு அது ஏதோ ஒரு 10 ரவுண்டு போயிட்டு வா, இல்லை இவ்வளோ போயிட்டு வந்தால் வந்துடுவாங்க. அது பிரயோஜனப்படாதுங்களே. ஆகவே அது எங்களை இட்டுட்டு போயிருக்கணுன்றது தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு தேடி ஏதோ ஒன்று கிடைச்சாலும் ஒரு உருவமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக சிதஞ்ச நிலையில் ஒரு 5 நாளுக்கு மேலே கடலில் இருந்ததுன்னா அந்த மீன் உருவமாக இருக்காது, வெடிச்சிடும். வயிறு வெடிச்சிட்டாலும் உள்ளே போய்டும், மேலும் வராது. மீன் உருவம் என்பதே மனிதன் என்பதே ஒரு 5 நாள் தாழும். 5 நாளுக்குள்ள தண்ணிக்கெல்லாம் குடிச்ச ஒரு வயிறு கொஞ்சம் இடத்துல வெடிச்சிடும். வெடித்த பிறகு உங்களுக்கு மேலே கிடைக்காது. அப்புறம் அவங்கள எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க? அதுக்கு நீங்கள் வேறு வழியே இல்லை. அந்த கிராமம் சொல்லுவ கணக்கை தான் நீங்கள் ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டு அதுக்கு எதாவது நிவாரணம் கொடுக்குன்றது தான் அதில் இருக்குது. இந்த பாதிப்புகளுக்கு அப்புறமா திமுக செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அங்கே களத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் நேரடியாக போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த மக்களை போய் சந்திச்சிருக்காங்க? நிவாரணம் அப்படிங்கிறது என்ன வழங்கப்பட்டிருக்கு? நிவாரணம் என்றது என்ஜிஓஸ் மூலம் தான் நிறைய போயிருக்கலாம். அரசாங்கம் கொடுக்குறது கூட உடனடியாக நம்ம சொல்ல இங்கே நம்ம தானே பார்த்தோம். அரசாங்கம் 5 நாள் பொறுத்து தான் செயல்பட்டது. வெறும் அரசு அமைப்பு சாரா இவங்க மூலம் தான் போச்சு. ஆகவே நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவங்க எல்லாமே ஆக்ட் சட்டத்தில் ஒரு நாள் காணலாம் இவ்வளோ ரூபா 250 ரூபா, அது 30 நாள் பொறுத்து கொடுக்குற ஏற்பாடு. அப்படி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தவிர உடனடியாக கொடுப்பதற்கான ஏற்பாடு தேசிய பேரிடர் அனௌன்ஸ் பண்ணால் அதெல்லாம் வாய்ப்பு உண்டு. அவங்க அதுக்கு ஏன் தயங்குறாங்க? இதில் உனக்கு என்ன இருக்குது? மத்திய அரசாங்கம் இன்வால்வ் பண்ணி சொல்கிறதுல இவங்களுக்கு என்ன தயக்கம்னு நமக்கு புரியல. அந்த தயக்கத்தை நம்ம பார்க்கணும். இவர் கூட முதல் வாரம் போகலை. அங்கேயும் எம்பி பொன் ராதாகிருஷ்ணன் ஆளே இல்லை, காணவில்லைன்னு சோஷியல் மீடியாவில் போடுற அளவுக்கு ஆளானார். போன போது என்ன பிரச்சனை இருக்குன்னா, அங்கே அப்புறம் அதே மாதிரி எல்லாமே எம்பின்ற போல என்னுடைய எம்பின்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது வந்துட்டுருக்காரு. ஆக அவரும் வந்து அதற்கான போதிய அக்கறை இல்லை அப்படின்றது தான் நமக்கு இருக்குது. இப்போது நிவாரணம் அப்படின்னும் போது இது ஒரு பேரிடரை அறிவித்தா மட்டும்தான் அவங்களுக்கான அடுத்த நிலைக்கான வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு உயிரிழப்பு இருக்குது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இனிமேலோட எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னும் போது ஒரு அரசாங்கத்துக்கிட்டேருந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் சமுதாய மக்களுக்கு இருக்குது? அதுவும் குறிப்பாக நம்ம 2-3 தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் 4 பேரோட, அதாவது மகன், மருமகன், வீட்டுக்கார்
அப்படின்ற உட்பட போயிருக்கிற அவங்கெல்லாம் இனிமேல் நிராதரவாக நிற்க வேண்டிய சூழல் தான். இப்போ எல்லாமே இப்போ பணத்தை தான் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது, வேறு வழியும் இல்லை. இப்போ வர்ற போது இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா விவசாய ஏரியாவுக்கு 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ மீனவர்களுக்கு 4 லட்சம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, 4 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை ஒட்டி வந்து பக்கத்தில் உள்ள கேரள முதலமைச்சர் 20 லட்சம் 20 லட்சம் ஒரு அரசாங்க வேலைன்னு சொன்னோன்னு கோரிக்கை மாறி இப்போ எல்லாமே பேசுகிற ஏற்பாடு இருக்குது. பட் அது வர்ற போது அவங்க ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ண முடியும். போய் யாரும் ஆண் இல்லைன்னா நம்ம போய் இது எல்லாம் ஆண்கள் தான் பாதிக்கும், பெண்கள் யாருமே இல்லை. இப்போ ஆண்கள் இல்லாத சூழலில் இவங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ண கொஞ்சம் வருமானம் நிதி வந்தால் தான் முடியும். அந்த முறையில் தான் அவங்க 20 லட்சம் கேரளா கொடுத்தவரை நீ கொடுங்க அப்படின்றது கேட்குறது. இப்போ 10ன்னு சொல்லுங்க, 10 கூட எங்கள் சொசைட்டி மூலமாக 2 லட்சம் இன்சூரன்ஸில் கிடைக்கும், சேர்த்து 10. இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. இப்போ போயிட்டு வந்து எதாவது சொல்கிறாங்களே தெரியாது. அவங்க அதை வந்து என்ன எல்லாமே கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை அப்படி பார்க்கக்கூடாதுன்றது உயிருக்கு அந்த 20 கணக்கான்றது வேறு, அதையும் கமெண்ட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம பொறுத்தவரை வந்து அவங்க அந்த மீண்டும் அவர்கள் வேறொரு வேலை தன்னை புனரமைச்சு கொள்கிற வகையில் அமையணுன்றது தான் நிதி இதுவாக இருக்கணும். அது வரையிலும் ஏன்னா உடனே கிடைக்க போகிறதில்ல, உடனே கொடுக்க முடியாது. சாதாரணமாக இப்படி எங்களுக்கு காணாமல் போகிறோன்ற குறைஞ்சது நாங்கள் 7 வருஷம் பொறுத்து தான் கிளைம் பண்ணுறோம், ஏற்கனவே பழைய முறையில். இப்போ இந்த மாதிரி புயல் மற்ற காலம் வரும்போது 1 மாதம்னு சொல்கிறாங்க. அந்த 1 மாத காலத்துக்காக உடனடியான ஏற்பாடு என்பது இருக்கணும் அந்த வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதை வந்து நம்ம அந்த ஏற்கனவே ஜியோவில் தான் இருக்குது, 250 ரூபா தான் இருக்குது, 30 நாள் பொறுத்து தான் கொடுக்கணுன்றது மாதிரி பார்க்கக்கூடாது. உடனடியாக அரசாங்கம் அதற்கான நிதியை ஒதுக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம அதை பேசி இது பண்ணலாம் அப்படின்றது தான். மீன்பிடி தொழில் சங்க கூட்டமைப்பு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது, பொதுவாக இந்த மீன்பிடி தொழில் அப்படின்னு சொல்லும்போது மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி போகிற பிரச்சனைகளை நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதுவும் தமிழ்நாடு மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த எல்லை தாண்டி போகிறது, சிறைப்பிடிப்புகள், இதெல்லாம் வந்து ஒரு தொடர்கதையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஆனால் நம்ம நடவடிக்கைகளை வந்து மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த விதமான ஒரு பங்களிக்கும் இல்லாத ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு எல்லை தாண்டுற பிரச்சனைகள் ஏன் அதிகமாக ஏற்படுது? நீங்கள் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் எல்லையே சொல்ல முடியாது. அவங்க வந்து பக்கத்திலே வந்து அவங்க சாதாரணமாக கொஞ்சம் நடந்து போய் கூட ஸ்ரீலங்கன் போயிடலாம். ஆக எல்லைன்றது நம்ம அங்கே இது இல்லை. இவங்க நாகப்பட்டினம் மற்றவங்க போகிறத பற்றி தான் அதிகமான பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா நம்மை பொறுத்தவரை இப்போ நம்முடைய கரையோரங்களில் சென்னையிலேருந்து கடலூர் வரணும் இன்றைக்கி இருக்கிற அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸால் மீன்களே இல்லை. கொஞ்சம் நாங்கள் தாண்டி போனால் தான் எங்களுக்கு மீன் கிடைக்குன்றது இன்றைக்கி நிலைமை. நாங்கள் அதிகபட்சம் போனால் ஆந்திராவில் பிரச்சனை வரும், தலையிடுவாங்க, என்ன வந்துடுவோம். ஆனால் இவர்கள் வந்து போகிற போது அவங்க வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பொருளையும் இழக்கிறாங்க, உயிரையும் இழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்து நிலைமை இருக்குது. நடுவில் பிஜேபி நாங்கள் வந்த பிறகு பற்றி அதெல்லாம் இல்லைன்னாங்க. ஆனால் இப்போ இல்லை, மீண்டும் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய கோஸ்ட் கார்டே, இந்தியாவின் கோஸ்ட் கார்டே அடிக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துவோம். அது மாதிரி ஒரு சூழல் என்பது இருக்குது. ஆக எல்லைன்றது நம்ம வந்து சரியாக இல்லைன்றது தான் எங்கள் கருத்து. இது கடற்கு எல்லை வந்து தெரியாது. நம்ம எப்படி எந்த இடத்துல போய் இது 10 கிலோமீட்டர் 10 கடல் மைல் 5 கடல் மைல் சொல்ல முடியாது. சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சட்டத்தை எதிர்த்து நாங்கள் குரல் எழுப்புகிறோம், இல்லை இது பொருந்தாது. ஏன்னா இன்றைக்கும் கூட தைவானுடைய கப்பல்கள் நம்ம கடற்கரை ஓரத்தில் வராங்க, அவனை தடுக்கிறதில்லை. நம்ம சில நேரத்தில் இவங்க ஏதாவது ரொம்ப இது பண்ணி கொண்டாந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா காசிமேட்டு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் பழைய பங்களாதேஷனுடைய கப்பல்லாம் அங்கே இருக்கும், இப்போவே விசைப்படகுகள் அப்படின்ட்டு தான் இருக்கும். அதனால் கடல் எல்லைன்றது எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதை யார் பயன்படுத்துவோம்? அன்றைக்கி கடல் எல்லை நீங்கள் போட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆழ்கடல் மீன்பிடிக்காக இருக்கக்கூடிய பெரிய கப்பல்கள் தான் பயன்படுத்துது. அவங்க வராங்க இங்கே மீன் பிடிக்கிறாங்க, மீன் பிடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் இன்றைக்கு அவங்க அரசாங்கமே இன்றைக்கி ப்ளூ ரெவல்யூஷன் ஒன்று வார்த்தை சொல்கிறார் மோடி. அதன் மூலமாக என்னென்னா ஒரு பெரிய மீன்பிடி கலன்கள்லாம் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் முழுசாக அமலாகிற கொஞ்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய தொழில் சார்ந்தே நமக்குன்னு நம்ம இந்த தொழிலே அந்த மீன் தொழில் நமக்கு எனக்கு கூட நான் நேரடியாக மீன் தொழில் ஈடுபட்டவங்கள சங்கத்தில் ஆக்டிவிஸ்ட்னா கூட அவர்களோட ஒவ்வொன்றத்தையும் காற்றை பார்த்து கண்டுபிடிப்பாங்க, தண்ணியை பார்த்து சொல்லுவாங்க, உட்காந்து நீரோட்டத்தை பார்த்து சொல்லுவாங்க. அவ்வளோ அந்த கல்வி எங்களுக்கு இருக்குது. நான் போய் படிச்சுட்டு வந்தால் மட்டும் எனக்கு வந்துடாது. நான் பிஇயில் போய் ஏதோ அந்த ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வந்தால் மட்டும் வராது. ஆகவே அது வந்து எனக்கு பொருத்தமாக இல்லை. அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆனால் அதற்கான ஏற்பாடுன்ற வார்த்தையே எங்களுக்கு இல்லை. இப்போது மீன்வளத்துறை தனியாக பல்கலைக்கழகம் அமைச்சிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறோன்ற மாதிரி இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் அவங்க அதுக்கான அட்மிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க அதை ஊக்குவிச்சு பண்ணணும் அப்படின்றது தான்.
தமிழக மீனவர் மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்போட மாநில பொருளாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது என்ன, மீனவர்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, இந்த எல்லை தாண்டி போகிற பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, எல்லைகள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, அதெல்லாம் நம்ம வரையறுத்து சொல்ல முடியாதுன்ற ஒரு சூழல், சமீபத்திய இந்த ஓகி புயல் பாதிப்பு அந்த சமுதாய மக்களை எவ்வளோ தூரம் அலைக்கழிச்சிருக்கு, இது சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநில அரசாங்கம் தவறியதனால எந்த அளவுக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பாடுறதுக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எல்லா பொருளும் இதன்பால் உட, திருக்குறளில் இல்லாத செய்தியே இல்லை என்று சொல்லுவார்கள். அது மிக என்று. உலகத்தினுடைய எல்லாவற்றை பற்றியும் ஓர் இலக்கியம் சொல்லும் என்பது மிகை போல தெரியும். ஆனால் திருக்குறளை படித்து பார்த்தால் அது உண்மையாகத்தான் இருக்கிறது என்று தோன்றும். நட்பை பற்றியும் வள்ளுவர் பாடியிருக்கிறார், பகையை பற்றியும் பாடியிருக்கிறார். நட்பை பற்றி 5 அதிகாரங்கள், பகையை பற்றி 4 அதிகாரங்கள். மிக கூடுதலாக சில தலைப்புகளைத்தான் வள்ளுவர் இவ்வளவு விரிவாக பாடியிருக்கிறார். 50 குறட்பாக்களை நட்பை தாண்டி வேறு எதற்கும் வள்ளுவர் செலவழிக்கவில்லை. அதற்கு அடுத்ததாக பார்த்தால் 40 குறட்பாக்களை இந்த பகை பற்றி பாடுவதற்கு அவர் பயன்படுத்துகிறார். காரணம், நட்பு எவ்வளவு முதன்மையானதோ அதே அளவுக்கு பகை இலக்கை அறிந்து கொள்வதும் முதன்மையானது. பகை திறம் அறிதல் என்றே ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்ன பெரிய வியப்பென்றால் 77வது அதிகாரம் படை மாட்சி பற்றி பேசுகிறது. ஒரு படையின் பெருமை, அது எல்லோரும் சொல்லுவார்கள். 87வது அதிகாரம் பகை மாட்சி பற்றி பேசுகிறது. படை மாட்சி பற்றி பேசுவது இயல்பு. பகைவனின் மாட்சியையும் வள்ளுவன் பாடுகிறார். எதிரியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் சரியாக இல்லை என்றால் எதிரிகள் வரத்தான் செய்வார்கள். நாம் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், நமக்குள் பிளவு இருக்கிறது என்றால், நாம் ஒழுங்காக இல்லை என்றால் பகைவர்கள் வருவார்கள். 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்று பாரதியார் கேட்பார். ஆனால் பெரியார் ஒரு முறை சொன்னார், 1000 சாதி இருந்தால் அந்நியர் வரத்தானே செய்வான் என்றார். 1000 உண்டிங்கு சாதி என்றால் அந்நியன் வருவதுதான் நீதி, வேறு வழி இல்லை. நீங்கள் பிளவுபட்டு கிடந்தால் இயல்பாக யுத்தம் வேண்டாம் என்று கருதுவனுக்கு கூட உன் மீது போர் தொடுக்கலாமா என்று தோன்றும். எனவே இகல், பகை மாட்சி, பகை திறம் தெரிதல், உட்பகை என்று அடுத்தடுத்ததாக 4 அதிகாரங்களை 86, 87, 88, 89 என்று வள்ளுவர் அமைத்திருக்கிறார். பகை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். என்றைக்கும் எந்த ஒரு இயக்கத்திற்கும் சரியாக நடைபோட வேண்டுமென்றால் எது நம்முடைய இலக்கு என்றும் தெரிய வேண்டும், எது நம்முடைய பகை என்றும் தெரிய வேண்டும். பகை யார் என்று தெரியாதவனால் வெல்ல முடியாது. யார் பகை என்றே தெரியாதவன் யாரை வெல்வான்? ஆகையினால் பகை இலக்கும் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் இகல் என்றால் மாறுபாடு என்று பொருள். மாறுபாட்டிலிருந்து பகை வருகிறது. அந்த பகையும் மாட்சியுடையதாக திறனுடையதாக இருக்கலாம். அதற்கு பிறகு அந்த பகை திறன் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பகைகளிலேயே மிக கொடுமையானது எது என்றால் உட்பகைதான் என்று அவர் முடிக்கிறார். உள்ளே இருக்கிற பகைதான் ஆபத்தானது. எதிரிலே இருக்கிற பகைவனை விட நண்பனைப் போல உள்ளே இருக்கிற பகைதான் 1000 மடங்கு கொடியது என்றும் அவர் சொல்லுகிறார். இந்த பாடல்களை படித்து பார்க்கிற போது நாம் பகை இலக்கை தீர்மானிப்பதில் எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்று புரிகிறது. இது அரசனுக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். உட்பகைக்கு வள்ளுவன் சொல்லுகிற உவமையை எண்ணி பார்த்தால் அது அரசனை விட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்குத்தான் கூடுதலாக பொருந்துகிறது என்று எண்ண வேண்டியிருக்கிறது. மனம் ஏற்பு இல்லாத 2 பேர் சேர்ந்து வாழ்வது குடங்கருள் பாம்பனோடு உடன் உறைவதற்று என்கிறார். அது ஒரே குடிசைக்குள் பாம்போடு குடும்பம் நடத்துவது மாதிரி. நீ தனியாக இருந்து தொலைத்து விடலாம், பாம்பு துணையாக இல்லை. பாம்போடு குடும்பம் நடத்துவதைப் போலத்தான் உட்பகையை வைத்து கொண்டால் எந்த நேரமும் வெளியிலிருந்து யாரும் உன்னை வந்து தாக்க வேண்டாம், நீயே அழிந்து போவாய். நீ யாருடைய பகையை கொள்ளலாம், யாருடைய பகையை கொள்ளக்கூடாது என்பதையும் வள்ளுவர் சொல்லுகிறார். வில்லேர் உழவர் பகை கொடினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை.
வில்லை வைத்திருக்கிறானே, அம்பை வைத்திருக்கிறானே, அவனோடு கூட நீ பகை வைத்து கொள்ளலாம். ஆனால் சிறந்த சொல்லை வைத்திருக்கிறவன் பகை உனக்கு கூடாது. அவன் சொல்லுக்கு உன்னால் நிற்க முடியாது என்கிறார். ஒவ்வொரு இடத்திலேயும் சொல்லி 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 நம்மை தட்டி தட்டி வளர்க்கிற ஒரு ஆசானாகத்தான் வள்ளுவர் இருக்கிறார். யார் ஒருவன் தன் ஆட்சியை திறம்பட நடத்த இயலாதவனோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பகைவனுக்கு இனியவன் என்கிறார். உலகத்தில் யாரும் இப்படி சொன்னதாக நான் கருதி பார்க்கவில்லை. நாம் தாய்க்கு இனியவர்களாக, நண்பர்களுக்கு இனியவர்களாக, உறவினர்களுக்கு இனியவர்களாக, இணையர்களுக்கு இனியவர்களாக இருக்கலாமே தவிர பகைவர்களுக்கு இனியவர்களாக இருக்கலாமா? பகைவருக்கும் இனியவன் என்றால் பகைவனும் உன்னோடு பதிவு கொண்டு பழகுவான் என்கிற பொருளிலே அல்ல. பகைவனுக்கு உன்னை வெல்வதில் அத்தனை கொண்டாட்டம், மிக எளிதாக உன்னை வென்று விடுவான். யாரை? வழி நோக்கான். அப்படி தொடங்குகிறார். யார் ஒருவன் வழி நோக்கான், வாய்ப்பன செய்யான், படி நோக்கான், பண்பிலன், பற்றார்க்கு இனிது என்று அந்த குறள் முடிகிறது. எந்த ஒரு மன்னன் அல்லது ஒரு தலைவன், ஒரு கட்சியின் தலைவன் அல்லது நாட்டை ஆளுகிற அமைச்சன் வழி நோக்காதவனாக, வாய்ப்பன செய்யாதவனாக, பழி நோக்காதவனாக, பண்பிலனாக இருந்தால் அவனை விட பகைவனுக்கு இனியவன் யார் என்று வள்ளுவர் கேட்கிறார். நாம் செல்ல வேண்டிய திசை என்ன என்பதை அரசை ஆளுகிற மன்னனோ, அரசை ஆளுகிற ஒரு அமைச்சனோ தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். வழி நோக்குதல் என்பதுதான் தலைமை தன்மையினுடைய முதல் பண்பு. வழி நோக்குதல் என்றால் தொலைநோக்கு பார்வையோடு இருத்தல். நாம் நிற்கிற இடத்தில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது. இந்த பாதை எங்கே போய் முடியும் என்கிற புரிதல் இருக்க வேண்டும். வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். வழி நோக்காமல், வாய்ப்பன செய்யாமல் எல்லாவற்றையும் எல்லோரும் எல்லா காலத்திலும் செய்துவிட முடியாது. ஆனால் எதை செய்ய முடியுமோ அதையும் செய்யாமல் இருக்கிறவர்களால் தான் நாடு அழிகிறது. அதுதான் அடிப்படையான செய்தி. வாய்ப்பன செய்தல், அனைத்தும் செய் என்று சொல்லவில்லை. செயற்கரிய செய்கிறவன் பெரியவனாக இருக்கலாம். ஆனால் வாய்ப்பன செய்கிறவனாக கூட இல்லை என்றால் இந்த வரலாறு நம்மை எப்படி உள்வாங்கும்? எண்ணி பார்க்க வேண்டும். பலரும் என்ன செய்கிறார்கள் அல்லது என்ன சொல்கிறார்கள் என்றால், யாராவது ஒரு ஏழைக்கு உதவ வேண்டுமென்றால் இவனுக்கு பணம் கொடுப்பதால் வறுமையை ஒழித்துவிட முடியுமா என்ன என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு உள்ளே இருக்கிற உட்பொருள் இவனுக்கும் உதவாதே என்பதுதான். உலகத்தில் இருக்கிற வறுமையெல்லாம் நம்மால் ஒழிக்க முடியாது என்பதால் ஒழிக்க முடிந்த வறுமையை கூட ஒழிக்கக்கூடாதா? எல்லோருக்கும் உதவ முடியாது என்பதால் யாருக்கு நம்மால் உதவ முடியுமோ அவனுக்கு கூட உதவ முடியாதா? உதவ வேண்டும். அப்படி பேசுகிறவர்கள் இப்படி செயல்படுவதையும் சேர்த்து தடுக்கிறவர்கள். நாம் ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிற போது கூட, வள்ளுவரும் வள்ளலாரும் பிறந்தே திருந்தாத உலகம் உன்னால் மட்டுமா திருந்திவிடப் போகிறது என்று கேட்கிறவர்கள், நீ இந்த திருத்துகிற வேலையிலெல்லாம் இறங்க வேண்டாம் என்று நமக்கு அறிவுரை சொல்கிறார்கள். உன் வேலையை பார்த்து கொண்டு போ, உன் வாழ்க்கையை சுகமாக வைத்துக்கொள், அதை விட்டுவிட்டு எதற்கு இந்த ஊர்வம்பெல்லாம் என்று சொல்லி கொடுக்கிற அந்த அறிவுரை இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய கேடாக முடியும். நாட்டுக்கு தீமை செய்கிறவர்கள் எவ்வளவு பெரிய கேடுடையவர்களோ அதே அளவுக்கு இணையாக கேடுகளை கண்டு பேசாமல் இருக்கிறவர்களும் நாட்டின் அழிவுக்கு காரணமானவர்கள்தான். அப்படி ஒரு மன்னனே இருந்தால் வழி நோக்கான், வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான். எவன் ஒருவனுக்கும் பழி கண்டு ஒரு நாணம் வர வேண்டும். இதை செய்தால் இதனால் நமக்கு ஒரு தீய பெயர் வருமோ என்கிற அச்சம் வர வேண்டும். அப்படி பழி நோக்காதவர்கள் எதையும் செய்வார்கள். யார் குறித்தும் கவலை கொள்ள மாட்டார்கள். எனவே வழி நோக்கான், வாய்ப்பன செய்யான், பழி நோக்கான், பண்பிலன். கடைசியாக வள்ளுவர் சொல்வது, ஒரு அரசனிடத்தில் மற்றவைகளெல்லாம் இல்லாமல் போனால் கூட குறைந்த அளவு ஒரு பண்பாளனாகவாவது அவன் இருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்வதெல்லாம் பொருட்பாலில் மன்னர்களுக்குத்தான், ஆனால் அது சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். நாம் கூட ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இல்லாமல், செய்யக்கூடியவற்றை கூட செய்யாதவர்களாக, படி கூட எண்ணாதவர்களாக கூட இருக்கலாம். குறைந்த அளவு பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் வழி நோக்கான், வாய்ப்பன செய்யான், படி நோக்கான், பண்பிலன், பற்றார்க்கு இனிது. பற்றார் என்றால் பகைவர்கள். பகைவர்களுக்கு அவனை விட இனியவன் யாரையா இருக்கிறார்கள் என்று வள்ளுவன் கேட்டான். எனவே நட்பை பற்றி மட்டுமல்ல, பகையை பற்றியும் இத்தனை விரிவாக செய்திகளை எடுத்து சொன்னவன் வள்ளுவன்தான். ஆகையினால் நட்புக்கு 5 அதிகாரம் என்றால் பகைக்கு 4 அதிகாரம்.
படையின் மாட்சி பற்றி மட்டுமல்ல, பகையின் மாட்சி பற்றியும் பேசுகிறது வள்ளுவம். வள்ளுவம் படித்தால் நாம் வாழ்க்கையை படித்தவர்களாவோம். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், நிறைய ஆண்களை பயமுறுத்துகிறதாக இருக்கும், நிறைய பெண்களுக்கு இதை பற்றி பேசலாமான்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற வார்த்தை சமீப காலமாக நிறைய பேசப்பட்டு வருகிறது. மேரிட்டல் ரேப் அப்படின்னா என்ன, அதுக்கான சட்டங்கள் இருக்கிறதா, அப்படி இல்லைன்னா ஏன், இருந்தால் எது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து செய்து கொள்கிற ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, ஒப்பந்தம் மாதிரி. நம்முடைய நாட்டில் அது வந்து ரொம்ப புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிரங்காலத்து பயிர் என்கிற நம்பிக்கைகளோடு தான் நம்முடைய திருமணங்கள் நடைபெறுகின்றன. ஸோ இதுக்கு வந்து ஒரு புனிதத்தன்மையை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் பல நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் உலகத்தில் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மட்டுமே, ஒப்பந்தம் மட்டுமே. இந்த ஒப்பந்தம் என்னென்னா, இருவரும் சேர்ந்து வாழ்வது, ஒருவருக்கு ஒருவர் தங்களது உடல் தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு மற்றவர் உடன் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பேசிக். கல்யாணத்தினுடைய பேசிக் கான்செப்ட் என்னென்னா லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் இதை பேசுவாலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயம்தான் இன்றைக்கு. சரி, இது வந்து ஒரு நார்மல் தாம்பத்தியம் கொண்டு ஒரு பெண்ணும் ஆணும் இணைந்து வாழ்வது ஒரு திருமணத்தினுடைய முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. கோர்ட்டில் கூட கேஸ் போடும்போது சொல்லுவாங்க, திருமணம் பந்தம் வச்சுக்க, தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ள, கணவன் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை, எனவே வந்து என்னுடைய கல்யாணம் செல்லாதுன்னு அறிவியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சட்டமும் இடம் கொடுக்கிறது. அப்போ இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை இதை எப்படி ரேப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்திய தண்டனை சட்டத்தினுடைய சில பிரிவுகள் பாலியல் வன்புணர்ச்சி அல்லது வல் உறவு பற்றி சொல்லுகிறது. வல்லுறவு அப்படின்னா, வல்லுறவுன்னா என்ன? அதாவது இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வன்மையான முறையிலே உரிமையற்ற நபர் அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக செய்கிற ஒரு விஷயம். அப்போ ஒரு பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாக அவளுடைய உடலை ஆக்கிரமித்தல் என்பது, அவளோடு உடல் உறவு கொள்வது என்பது பாலியல் வல்லுறவு என்று வருகிறது. அப்போ அதில் நான் பேசுகிற பொழுது சொன்னேன், உரிமை இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னேன். ஏன் அந்த வார்த்தையை என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரிமை இருக்கிற நபர் என்று வருகிற பொழுது நம்முடைய சட்டங்கள் என்ன பார்க்கிறதுனா, ஆணுடைய உரிமை வந்து தன்னுடைய மனைவி கிட்ட தாம்பத்திய உறவு கேட்கிறது. அதே மாதிரி தான் மனைவி தன்னுடைய ஆணிடம் தாம்பத்திய உறவு எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது. ஆக ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான். இதில் எங்கே மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற விஷயம் வருது? மேரிட்டல்னா திருமணம், ரேப்னா வல்லுறவு. திருமணத்தில் வல்லுறவு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஆண் விரும்பும் நேரங்களில் உடன் உறைய வேண்டுகிறவளாக இருக்கிறவள் தான் பெண். அப்படித்தான் நான் வந்து என்னுடைய ஒரு பெண்ணுடைய மன உணர்வுகளுக்கோ அல்லது விருப்பு வெறுப்புகளுக்கோ எந்த விதமான இடமும் அளிக்காத ஒரு இடம்தான் தாம்பத்தியம் கொள்ளுகிற கணவன் மனைவியரது இடம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போது ஒரு பெண் தனக்கு முடியலை அல்லது எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறது போது கணவனாக இருந்தாலும் அத்துமீறக்கூடாது. இப்போ இந்த காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் டு ப்ரைவசியை பற்றி பேசுகிறோம். ப்ரைவசின்னு என்ன? ஒரு மனிதனுடைய தன்னுடைய உரிமைகளை பாதுகாத்து கொள்வது, தனக்கான அந்தரங்கமான விஷயங்களை பாதுகாத்து கொள்வது. அப்போ என்னுடைய அந்தரங்கத்தை அத்துமீறி ஒருவர் பயன்படுத்த நினைத்தால் அது தவறுதானே. எனவே கணவனாக இருந்தாலும் அந்த மனைவி விருப்பப்பட்டு வந்தால் ஒழிய அவள் விரும்பாத நேரங்களிலே அத்துமீறக்கூடாது. இதுதான் நம்ம மேரிட்டல் ரேப்புங்கிறதுக்கு நான் சிம்பிளிஃபைடு டெஃபினேஷன் மாதிரி இந்த சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, ஏன் எதற்காக? ஒரு குடிகார கணவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான்,
மிக மோசமான ஒரு வாடையோடு மிக மோசமான நடவடிக்கைகளோடு ஒருவர் வருகிற பொழுது, கணவனை காமாந்தகாரனாக மாறுகிற பொழுது ஒரு மனைவி அது தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து வெளியிருந்து பார்க்கிற பொழுது, ஆண்களின் பார்வையிலே பார்க்கிற பொழுது, ஆமாம் அதுக்கு தானே நீ இருக்க அப்படின்னு சொல்லுகிற மனைவியை நோக்கி விரல்களை காட்டுகிற சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். இந்த சமூகமே வந்து ஆணாதிக்க கலாச்சாரத்தை உள்ளடக்கிய அதிலேயே மோல்டாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அப்போது பெண் வந்து இப்போ நீ வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஆம்பளைன்னா அப்படித்தான் இருப்பான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்வது தான் காலங்காலமாக நமக்கு பாட்டியிலிருந்து அம்மாலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மூத்த பெண்கள் எல்லோருமே சொல்லி நமக்கு வளர்த்துருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆக இந்த சூழலில் மறுப்பது சரியா அப்படிங்கிற விவாதம் எழுகிற பொழுது, லா கமிஷனுக்கு முன்னாடி எத்தனையோ விவாதங்களை வந்து பெண்கள் அமைப்புகள்லாம் கொண்டு வந்து வச்சது. ஆனாலும் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து குடும்பத்தை சிதைத்து விடும். எப்படி மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற விஷயத்தை பனிஷபிள், தண்டனைக்குரிய குற்றம், அதை முதல்ல குற்றம்னு அறிவிக்கணும், அதுக்கு ஒரு தண்டனை அறிவிக்கணும். அது வந்து இந்திய தண்டனை சட்டம் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். எல்லா விதமான குற்றங்களுக்கும் தண்டனை கொடுக்கிற ஒரு சட்டம், பெனல்ட்டி அல்லது பீனல் ப்ரொவிஷன் உள்ள ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கொஞ்சம் முன்னேறிய நிலையிலே இருக்கக்கூடிய பெண்கள், இந்த கொடுமைகளை கண்டெல்லாம் சகிக்க முடியாத பெண்கள், இந்த கொடுமைகளில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தையும் கொண்டு வர வேண்டும் சட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளில் மேரிட்டல் ரேப் இஸ் அன் அஃபென்ஸ், ஆனால் நமக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இதை பற்றி விவாதம் வருகிற பொழுதே என்ன பேசப்படுகிறது என்றால், குடும்பங்கள் சிதைந்து விடும் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சட்டம் இருக்குது, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம். இந்த சட்டத்தில் கூட முதன்முறையாக வேறு எந்த பிரிவுமே பேசலை. இதில் மட்டும்தான் மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் இது தொடர்பான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அதாவது ஒரு திருமண உறவிலே ஒரு கூரையின் கீழே சேர்ந்து வாழ்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவில் வன்முறை நிகழ்ந்தால் அது குடும்ப வன்முறை. அந்த வன்முறை என்பது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அது திருமணமான சட்ட ரீதியான மனைவிக்கு மட்டும் அல்லாமல் கூட வந்து வாழுகின்ற பெண்ணுக்கும் இருக்கலாம், அல்லது ஏமாற்றி இரண்டாவதாக மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்ட பெண்ணுக்கும் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் குடும்ப வன்முறையிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு அவர்களுக்கும் வாய்ப்பிருக்கிறது என்று சட்டம் சொல்லுகிறது. அதே சொல்லுகிற ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வன்முறையில் என்னென்ன வன்முறைன்னு சொல்லுது. அப்போது ஆறாவதாக சொல்லப்படுகிற மிக முக்கியமான வன்முறை பாலின வன்முறை, பாலியல் வன்முறை, அதாவது செக்ஷுவல் வயலன்ஸ் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ் என்று சொல்லுகிறது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே அதுன்னு என்னன்னு வைங்க, ஒன்று குடும்பத்தில் இருக்கிற மற்ற ஆண்களால் இந்த பெண்ணுக்கு நிகழ்கிற ஒரு கொடுமையாக இருக்கலாம், அல்லது கணவனே கொடுங்கோலனாக மாறி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காக தன்னுடைய மனைவியை விட்டு கொடுக்கிற ஒரு கணவனாக இருக்கலாம். இந்த சூழல்களிலே அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக எடுத்துக்கொண்டு அதன் பேரிலே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உத்தரவு பெற முடியும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே சட்டம், ஒரே நிவாரணம். ஆக இது சரியான சட்டம் தானா, இப்படி கொண்டு வர வேண்டுமா என்று பெண்களை கேட்டிங்கன்னா, பெரும்பாலான பெண்கள் கட்டாயமாக இந்த சட்டம் தேவையானது. அதாவது இரண்டு மனம் இனிதாக இணைவது தான் திருமணம். அப்போ இனிதாக இணைகிற பொழுது உடன்பாடு ஏற்பட்டு விடுகிறது. தெர் வில் பி கன்சென்ட் இருக்கும். அதாவது ரெண்டு பேருக்கும் இடையில் கான்சென்சுவல் செக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒட்டுமொத்த இருவரும் இணைந்த உறவு கொண்டு வாழ்கிற பொழுது அது குற்றம் அல்ல. யாரொருவர் வேண்டாம் என்றாலும் அந்த நேரத்திலே பலாத்காரத்தை பிரயோகித்து அந்த நபர் மீது வல்லுறவு செலுத்துகிற அந்த நிகழ்வு குற்றம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பெரும்பாலான பெண்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு வந்து அது விவாத பொருளாக வந்துவிட்டது. சட்ட கமிஷனும் அதை பற்றி இன்றைக்கு பேச துவங்கி இருக்கிறது. பல்வேறு இன்றைக்கு வந்து தேசிய மகளிர் ஆணையம் சரி, பல மாநிலங்களிலே இருக்கக்கூடிய மகளிர் ஆணையங்களும் இது பற்றிய விவாதங்களை நடத்தி பெண்கள் மத்தியிலே இருந்து கருத்துக்களை சேகரித்து கொண்டிருக்கின்றன. ஏன் இப்படி செய்யக்கூடாது? இப்போ வந்து ஒரு மோசமான பால்வினை நோயால் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள பெண்ணுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அல்லது தப்பான நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு மிக மிக அனைவரும் வந்து சிந்தித்து பார்க்க தயங்குகிற அல்லது தொட தயங்குகிற ஒரு விஷயம் இன்றைக்கு பரவலாக பேசப்படுவதே என்பதே ஒரு நம்பிக்கை விதையை
பெண்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறது. திருமணத்திலே கூட பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். வாலண்டரியாகத்தான் அது நடக்க வேண்டுமே அல்லாமல் கம்பல்சரியாக நடக்கக்கூடாது என்கிற முறையிலே திருமணத்திலே தாம்பத்திய உறவு வல்லுறவாக மாறும் பட்சத்தில் அதை அஃபென்ஸ், குற்றம் என்று அறிவித்து தண்டனை வழங்குகிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற செய்தியை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நம் மனமானது பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இதுவரை குழந்தைகளுடைய அறிவுத்திறன் குறைந்தால் என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அறிகுறிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன், மிக மிக குறைந்த அளவு மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள், அதாவது 55 முதல் 70 வரை உள்ள குழந்தைகளைத்தான் மைல்டு என்று கூறுகின்றோம், மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் என்று கூறுகின்றோம். இந்த குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த குழந்தைகள் அழகாக இருப்பார்கள், எந்த ஒரு வித்தியாசம் தெரியாது, நார்மல் குழந்தைகள் போல் இருப்பார்கள். இவர்களை சாதாரண மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது, மற்றவர்களால் மட்டும்தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியும். பெற்றவர்களும் கண்டுபிடிக்கலாம், மற்றவர்களால் கண்டுபிடிப்பது மிக அரிதாக இருக்கும். இந்த குழந்தைகள் எப்பவும் தெரியும் என்றால், இந்த குழந்தைகள் 10ஆம் கிளாஸ் வரும்போது, 10th வரும்போது தான் இவருடைய மதிப்பெண்கள் குறையும், ஃபெயில் ஆவாங்க, இதெல்லாம் இருக்கும். அப்பொழுது தான் கண்டுபிடிக்க முடியும் இவர்கள் மைல்டு மென்டல் என்று ரிட்டார்டேஷன் என்று கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவர்களிடம் அது சில குழந்தைகள் எடுத்துக்கணும் என்றால் ஈவன் காலேஜ் வரை கூட வந்துடுறார்கள், எம்எஸ்சி வரைக்கும் படித்து வருகிறார்கள், நன்றாக படித்து வருவார்கள், அது கூட இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. ஏன்னா இவர்களிடம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மற்றவர்களை போல நார்மல் குழந்தைகள் போல எல்லாம் இருக்கும். ஒன்று சாமர்த்தியம் திறமை மட்டும் சிறிது குறைவாக இருக்கும். இந்த குழந்தைகளிலும் சில சிக்கல் உண்டு. இந்த குழந்தைகளிடம் பொறுத்தவரை மற்ற எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இருக்காது, ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும். எப்போ என்றால் திருமணம் செய்யும்பொழுது தான். திருமணம் செய்யும்போது இவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக நீட்டாக இருப்பார்கள், வெளியில் தெரியாது. திருமணம் ஆன பிறகு தான் இதில் பிரச்சனை உருவாகும். திருமணம் ஆன பிறகு மனைவியோ கணவனோ ஆப்போசிட் செக்ஸ் என்பது அதிகம் படித்தவர்களாக இருந்தால் அங்கே விளைவுகள் ஏற்படும். ஏன்னால் இவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள், எந்த ஒரு குறைவும் தெரியாது. ஆனால் மொழி வளத்தில் தான் இவர்களுக்கு குறை இருக்கும். அதாவது மொழி வளம் என்பது நான் சொன்னது போல் கம்யூனிகேஷன்ஸ் பேசும்போது பேச்சு தெளிவாக இருக்காது. பேச்சில் சில பேர்களுக்கு திக்குவாய் ஏற்படும், சில பேர்களுக்கு தொடர்ச்சியாக பேச தெரியாது, சில பேர்களுக்கு ப்ரொனன்சியேஷன் மாறுபடும், சில பேர்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வராது, மொழி வளம் கரெக்டாக வராது. மொழி வளம் இருக்க வேண்டும். மொழி வளம் என்பது நாம் பேசும் பொழுது சரளமாக வர வேண்டும், பேச்சு தெளிவாக வர வேண்டும், ப்ரொனன்சியேஷன் கிளியராக இருக்கணும், கேட்பவர்களுக்கு கரெக்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். அதுதான் மொழி வளம் என்று சொல்லுவோம். அது மொழி வளம் பேசும்பொழுது மொழி வளத்தில் சரளமாக இல்லை என்றால் அதை திக்குவாய் என்று கூறுகின்றோம். அதாவது தெளிவாக இல்லை என்றால், ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இல்லை என்றால் ஃபவுண்டேஷன் டிஸார்டர் என்று சொல்கின்றோம். ஸோ இதுபோல் இருந்தால் அந்த குழந்தைகளும் சிறிது குறைவாக இருக்கும் படிப்பில். ஆனால் டெக்னிக்கல் லைனில் அவர்கள் படைப்பாளியாக வருவார்கள், சிறந்த படைப்பாளியாகவோ சிறந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக வருவார்கள். அவர்கள் அந்த துறையை நாம் ஈடுபடுத்த வேண்டும். ஸோ இந்த குழந்தைகளெல்லாம் திருமணம் வரும்பொழுது தான் அங்கே பிரச்சனைகள் உருவாகும். இவர்கள் பொதுவாக என்ன பண்ணுவார்கள் என்றால், பெண்களுக்கு அதை ஆண்கள் வைத்துக்கொள்ளும், சொந்தத்தில் திருமணம் செய்வார்கள். பையன் அழகாக இருப்பான், நல்ல நீட்டாக இருப்பான், நல்ல டெக்னிக்கலாக இருப்பான், கடை வச்சுருப்பாங்க, ஏதாவது வியாபாரம் செய்வார்கள். பொதுவாக அது உத்தியோகத்தில் இருக்க மாட்டார்கள், ப்ரைவேட் தொழில் செய்வார்கள். அந்த தொழில் அவர்கள் திறமையாக இருப்பார்கள், நல்ல சம்பாதிக்கவும் செய்வார்கள். இதெல்லாம் வைத்து திருமணம் செய்து வைப்பார்கள். அந்த பெண் படித்தவளாக இருப்பாள், அதிகமான படித்தவளாக இருப்பாள். ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை இன்பமாக இருக்காது, சுமூகமாக இருக்காது. அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும். ஏன்னால் அங்கே மொழி வளம் இருக்கும் பொழுது அந்த மொழி வளத்தால் பிரச்சனை ஏற்பட்டு அது விவாகரத்தில் போய் சேருகின்றது. ஆகவே இந்த குழந்தைகளுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் திருமணம் ஏற்படும் பொழுது தான். திருமணம் ஆகிற நேரத்தில் நாம் சொல்லி செய்ய வேண்டும். அதுக்கேற்றால் போல் உள்ள நாம் இப்போ பார்ட்னரை தேர்ந்தெடுத்தோம் என்றால் இவருடைய மொழி வளம் எப்படி இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொண்டு இதே அளவு அதை ஒரு துணையை தேர்ந்தெடுத்தோம் என்றால் பிரச்சனையே இருக்காது. அந்த கப்புள் மிக தெளிவாக, அதாவது கடவுள் ஆசீர்வதித்த கப்புளாக, அந்த ஒரு கப்புளாக அவர்கள் இனிமையாக வாழ்வார்கள், சிறப்பாக வாழ்வார்கள். ஆகவே நாம் அங்கே கவனமாக இருக்க வேண்டும்.
பொதுவாக இங்கே பிரச்சனை எங்கே நடக்குது என்றால், பெண்கள், வசதியான இடத்தில் உள்ள பெண் குழந்தைகள் ஒருவேளை இதுபோல் மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷனாக இருந்தால் 10ஆம் வகுப்பு வரை வருவார்கள், அதுக்கு மேல் படிக்க மாட்டார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், குழந்தை படிக்க முடியவில்லை, வசதி இருக்கின்றது ஆனால் படிக்கவில்லை, செல்லமாக இருக்கின்றோம், செல்லத்தின் காரணமாக நாங்கள் படிக்கவில்லை என்பார். அந்த குழந்தை அழகாகவும் இருக்கும், மிக அழகாக இருப்பார்கள், ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இருப்பார்கள், ரொம்ப அழகாக இருக்கும். யார் வேணாலும் அந்த குழந்தையை பெண் பார்க்க வருவார்கள், வேண்டாம்னு சொல்ல மாட்டார்கள், எடுத்துக்கொள்வார்கள். அந்த பெண் பேச ஆரம்பித்தால் தான் அதனுடைய இன்னசென்ட் தெரிய வரும் மற்றவர்களுக்கு, அதுவரை தெரியாது. அது பெண் குழந்தையாக இருந்தால் என்ன சொல்வார்கள் என்றால், செல்லத்தினால் அப்படி இருக்காங்க, செல்லம் கொடுத்துருப்பாங்க, பெற்றோர் செல்லம் கொடுத்துருப்பார்கள், அதனால் அப்படி இருக்கின்றால் என்று இவர்களுக்கு படிக்க வேண்டிய அவசியமில்லை, வசதி இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது, அதனால் இந்த குழந்தை செல்லமாக இருக்கின்றது என்று விட்டு விடுவார்கள். அப்படி தான் நினச்சி விட்டு வருவார்கள். பெரிய படித்த மாப்பிள்ளைகளை, அதிகமான படித்த மாப்பிள்ளைகளை கொண்டு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பார்கள். திருமணம் ஆடம்பரமாக இருக்கும், மிக ஆடம்பர செலவுகள் செய்து திருமணம் நடத்தி வைப்பார்கள். அந்த கப்பல் கூடிய விரைவில் அங்கேயும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கே விவாகரத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கவனமாக இருக்க வேண்டும். இதை மறைத்து விடுவார்கள். போகிறதுக்கு முடியலன்னு சொல்லுவாங்க, போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, ரொம்ப தூரமாக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, எங்களுக்கு வசதி அதிகமாக இருக்கின்றது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது, தூரமாக இருக்கின்றது, குழந்தைகள் தனி செல்ல முடியவில்லை, பெண் குழந்தையாச்சே என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிடுவார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அதை. திருமணம் ஆன பிறகுதான் பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ஒருவேளை கணவன் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார், ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளவர், தங்கமான பையன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பார். இருந்தாலும் அவர் அதிகமாக படித்தவராக இருப்பார். இவர்களுடைய ஆடம்பரம் இருக்கும், வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போவார். எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவார்? இவர்களிடம் என்ன இருக்கும் என்றால், அதாவது அடாப்டேஷன் இருக்காது. இந்த மைல்டு ரிட்டார்டேஷன் உள்ளவர்களுக்கு திறமை கம்மியாக இருக்கும், சாமர்த்தியம் குறைவாக இருக்கும். அடாப்டேஷன் என்பது கற்றுக்கொள்வது மிக குறைவாக இருக்கும். எதை கற்றுக்கொள்ள மாட்டோம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வர வேண்டும். அடாப்டேஷன் இருந்தால் போதும். அடாப்டேஷன் உள்ள குழந்தைகள் இருக்கின்றது மென்டல் ரிட்டார்டேஷனில், மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன். அந்த குழந்தைகள்லாம் சிறப்பாக வந்துவிடும். அது அடாப்டேஷன் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றதே, அந்த குழந்தைகள் தான் கஷ்டப்படும். அவர் கணவரும் பொறுத்து பார்ப்பார். இத்தனை காலம் திருமணமாகி 40 வயசில் 50 வயசில் விவாகரத்து கேட்பார்கள். என்னடா அது நல்லா தானே வாழ்ந்தார்கள், வசதியான வீட்டில் பொண்ணு, இவரும் நல்லா படித்தவர், திருமணம் ஆகி வைத்தார்கள், குழந்தைகள்லாம் பெற்றுவிட்டது, இப்போது 50 வயது வந்து இப்போது விவாகரத்து பண்ணுகிறார்களே என்று யாருக்கும் புரியாது சமுதாயத்தில். ஏன் இப்படி நடக்கின்றது? அவர்களுக்கு சண்டை சச்சரவு இருக்கின்றா? இல்லை, சண்டை சச்சரவு இல்லை, குழந்தைகள் நல்லா வளர்கின்றது, நல்ல நிலையில் இருக்கின்றது. இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஏன் டைவர்ஸ் வருகின்றது, ஏன் விவாகரத்து நடக்கின்றது என்று ஆச்சரியப்படுவார்கள். கணவன் பொறுத்தவரை இத்தனை வரை 45 வருடம் நான் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன், நான் சொல்வதை கேட்கவே மாட்டேங்கிறார். ஏன் அவன் அடாப்டேஷன் இருக்காது. கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. இவரும் மாறும் நினச்சிட்டே இருப்பார். கடைசியில் மாறாது, இவருக்கு ஒரு நிலைமை வந்துடும், இவன் மாறவே மாட்டா என்பது தெரியும் போது அங்கே விவாகரத்துக்கு தயாராகி விடுவார்கள். காரணம் ஏனென்றால் குடும்பத்தில் வரும்போது சாமர்த்தியம் வேண்டும், திறமை இருக்கணும், கொஞ்சமாக சாமர்த்தியம் இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் சரி, குழந்தைகள் வந்து விட்டது, குடும்பம் பெரிதாகிவிட்டது, சம்பந்திகள் வந்து விட்டார்கள், சில பொறுப்புகள் இருக்க வேண்டும், சாமர்த்தியம் நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடம் குழந்தை வளர்ப்பதில் சம்பந்தம் வந்துவிடும். எல்லா இடத்திலும் இவர்களுக்கு கொஞ்சம் சாமர்த்தியமாக இருந்தால்தான் மிக சிறப்பாக செய்ய முடியும். இது சாமர்த்தியம் இல்லாதனால் அங்கே பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும், சம்பந்தி பிரச்சனைகள் ஏற்படும். எல்லாவற்றையும் இவர்களுடைய சாமர்த்தியம் இன்மைதான் காரணம் என்பதை கணவன் மிக லேட்டாக புரிந்து கொள்வார். புரிந்து கொண்ட பிறகுதான் அவர் யோசிக்க ஆரம்பிப்பார், ஆகா என்று. அப்பொழுதுதான் அங்கே விவாகரத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வருகின்றது. ஆகவே அந்த குழந்தைகளை நாம் பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு அதாவது சாமர்த்தியம் கம்மியாக இருக்கின்றது, மைல்டாக இருக்கின்றது, மருத்துவரிடம் சென்று விட்டோம், மருத்துவர் கூறிவிட்டார், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்களிடம்தான் இதுபோல் நடக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. மருத்துவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் அதாவது தீர்வு காண வேண்டும். அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லிக் கொடுத்துருவார். அதை நான் பின்பற்றினோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிக எளிதாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், கஷ்டம் என்பதே வராது. அந்த குழந்தைகளுக்கு நாம் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம், எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏற்ப ஒரு கணவனை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், ஆடம்பரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அந்த கப்புள், அந்த ஜோடி மிக சிறப்பான ஜோடியாக இருக்கும். நான் பார்க்கின்றோம், 2 மைனஸ் சேர்ந்தால் பிரச்சனை இருக்காது,
ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் தான் பிரச்சனை. ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 ப்ளஸ் இல்லை 2 மைனஸ். அதுபோல் நாம் அவர்களுக்கு ஏற்ற போல் நாம் அவர்களை நாம் திருமணத்திற்கு முன்பு நாம் விவாகம் செய்யும் முன்பு பார்ட்னரிடம் சொல்லி விவரம் சொல்லி நாம் அதை சொல்லி செய்ய வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும். இவருக்கு ஏற்ற போல் ஒரு ஜோடியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கும் என்றால் அந்த ஜோடி மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு இல்லாமல் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பொய் சொல்லியோ இல்லை அதாவது அவேர்னஸ் இல்லாதனாலேயோ விழிப்புணர்வு இல்லாதனாலேயோ இன்னசென்ட்னால தெரியாதனால சாமர்த்தியம் இல்லாதனால விழிப்புணர்வு குறைவாக இருப்பதன் காரணமாக இன்னசென்ஸ் காரணமாக எப்படி இருந்தாலும் விளைவுகள் தானே. இன்னசென்ட்டாக இருந்தால் மட்டும் என்ன? ஆகவே நாம் இன்னசென்ட்டும் இருக்கக்கூடாது, ஓரளவு தான் இருக்க வேண்டும். அதுபோல் நாம் தெரிந்து கொண்டு நாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் திருமணத்தில் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். எத்தனையோ நாம் பார்க்கின்றோம். பையன் நல்லபடியாக இருக்கான், பெண் படித்த பெண்ணாக இருக்கின்றால் 2 வருடத்தில் விவாகரத்து ஏற்படுகின்றது. ஸோ இதுபோல் அதிகமாக ஏற்படுகின்றது. பொதுவாக எடுத்துக்கொள்ளும் என்றால் அதாவது மனவளர்ச்சி குழந்தைகள் எடுத்துக்கொள்வோம். மனவளர்ச்சி குறைந்தவராக இருந்தால் அதாவது சட்டப்படி திருமணம் செய்வது என்பது சட்டப்படி செல்லாது என்று கூறுகின்றார், சட்டம் சொல்கின்றது. இருந்தாலும் நாம் சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால் அவர்களும் மனிதர்கள், அவர்களும் நம்மை போன்றவர்கள், ஆசனத்தில் இருக்கும் அவர்களை நாம் எப்படி நாம் அதாவது தீர்வு காண்போம், அவர்கள் நாம் எப்படி நாம் ஆலோசனை கூறுவோம் என்பதை அடுத்த வாரம் சந்திப்போமே. நன்றி, வணக்கம்.